சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்ற இந்த பானிபூரியை நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யணும் டக்குன்னு பார்த்துருவோமா? யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யணும் பார்த்துருவோம். குக்கரில் 2 உருளைக்கிழங்கு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வந்திருக்கணும். இப்போ சைட்லேயே வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியை 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கணும் ரெண்டுமே. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தோல்லாம் உரிச்சிட்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம பச்சை பட்டாணி இருக்குல்ல, அதையும் வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் 1-2 உடஞ்சா மட்டும் போதும். இப்போ டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் போல் உப்பும் 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சா? அந்த மேலே ஊற்றுவாங்கள்ல பானி, அதை செஞ்சுருவோம். 2 பச்சை மிளகாவும் அதோட கை நிறைய புதினா, கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனா நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். நான் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் வரைக்குமே தண்ணி சேர்த்துருப்பேங்க. தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் போல் உப்பும் அதோட நல்லா செரிமானம் ஆகிறக்காண்டி கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடர் கூட இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிட வேண்டியதான். நான் இது வந்துட்டு ரெடிமேட் பூரிங்க, கடையில் வாங்குவோம்ல அந்த பூரி. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இது பொரிக்கிறதுக்கு. சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு லைட்டாக 2 டைம் திருப்பி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக பூரிங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாமே வீட்டிலே ரெடியாக பண்ணியாச்சா? நம்ம எடுத்து வச்சுருக்க பூரி நல்லா கட்டவரில் வச்சு நல்லா ஓட்டையை போட்டு எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து இந்த பானியை ஊற்றி அப்படியே உள்ளே போட்டு அமுக்கிட்டு இருந்தால் சூப்பரான பானிபூரி வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்கங்க. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே பாருங்கள், பின்னாடி காலியாகிட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.